பாட்டி என்ன சொல்றீங்க? இந்த தடவை தீபக் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்பாதான் காரணம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னோட இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னா உனக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னார். பாட்டி, இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களோட பையன். உங்க மக மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கவலையான தோணியுடன் கேட்டாள் ஷர்மிளா. என் மக இப்போ அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அதனால நான் சொல்ற இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போதான் பணம் கிடைக்கும். நீ உடனே சொல்ல வேண்டாம். உன் அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி போனை கட் செய்தார் காயத்ரி தேவி. ஷர்மிளாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஏமாற்றத்துடன் 3 பேரையும் பார்த்து தன் பாட்டி சொன்ன விஷயத்தை சொன்னாள். அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்ட தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து, கவலைப்படாத ஷர்மிளா, எப்படியாவது பணத்தை கொடுத்துடலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் என்று சொன்னான். உடனே குறுக்கே வந்த கீதா, எப்படி கொடுப்ப? நீ ஏன் செலவுக்காக தினமும் அவகிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க? நீ இது வரைக்கும் கிழிச்சதை தான் பார்த்தோமே. போ, முதல்ல ஓரமா போய் நில்லு என்று கோபமாக சொன்னவர் தன் மகளை பார்த்து, ஷர்மிளா, நம்மளோட இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமே இவன் தான். முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு. இவன் உன் லைஃபை விட்டு போயிட்டாலே நாம இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உன் பாட்டி நம்மளை ஏத்துக்குவாங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் ஷர்மிளா கடுப்பாக, அம்மா, திரும்பவும் ஆரம்பிக்காத. வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. டிவோர்ஸ் மேட்டரை பத்தி இனிமே பேச வேணாம் என்று சொன்னாள். குடும்பமே பிரச்சனையில் இருந்தாலும் அவளுடைய அந்த வார்த்தை தீபக்கின் மனதிற்குள் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக நின்றிருந்தான். கீதா கோபமாக தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவர் டக்கென ஏதோ ஞாபகம் வந்ததை போல, ஷர்மிளா, நீ பேசாம அந்த விவேக்குக்கு கால் பண்ணி பார்க்கலாம்ல. அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். விவேக்கோட அப்பா சிட்டில எவ்வளவு பெரிய பணக்காரர்னு உனக்கே நல்லா தெரியும். 30 லட்சம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே வழியும் அதுதான். ஆனால் விவேக்கை பற்றி சில உண்மைகள் ஷர்மிளாவுக்கு தெரியாமல் இருந்தது. உண்மையில் விவேக் SV குரூப்ஸ் சேர்மேன் சேகரின் ஒரே மகன். சிறுவயதிலிருந்தே மோசமான திமிர் பிடித்தவனாகவே வளர்ந்து வந்தான். பெண்கள் விஷயத்திலும் அவன் பலவீனமாக இருந்தான். இதுவரைக்கும் அவன் மீது ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட் வழக்குகளும் சில கிரைம் கம்ப்ளைண்ட்ஸும் கூட இருக்கின்றது. ஆனால் சேகர் சிட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் ஒரு பணக்காரர் என்பதால் போலீசாலும் சட்டத்தாலும் அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. விவேக் பல முறை ஷர்மிளாவின் மீது ஆசைப்பட்டிருக்கிறான். காலேஜில் படிக்கும்போது அவள் பின்னாலேயே சுற்றி திரிந்தான். ஆனால் ஷர்மிளா ஒரு நாளும் அவனை கண்டு கொண்டதில்லை. அவன் ஆசைப்பட்ட பெண்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஆசைக்கு அடிபணிய வைத்தாலும் அவனால் வளைக்க முடியாமல் இருக்கும் ஒரே பெண் ஷர்மிளாதான். அவனுக்கு அந்த வாய்ப்பை இமையளவும் அவள் கொடுத்ததில்லை. விவேக்கின் பெயரை கேட்டதுமே தீபக்குக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இந்த விஷயத்தை இதுக்கு மேல விட்டா ஷர்மிளாவுக்கு தான் பிரச்சனை. இப்போ இவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் அதை இவங்க கேட்க போறதில்ல. இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் விவேக் கிட்ட மட்டும் ஷர்மிளா ஹெல்ப் கேட்டு போயிடக்கூடாது என்று நினைத்தவன் உடனே தன் செல்போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தனியாக வந்தான். வேகமாக ஒரு நம்பரை தேடி எடுத்தவன் ஒரு நொடி யோசித்துவிட்டு அந்த நம்பருக்கு டயல் செய்து காதில் வைத்தான். ரிங் போய் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவனது ஹார்ட் பீட்டும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவித படபடப்பு அவன் முகத்தில் தொற்றி இருந்தது. டக்கன போன் அட்டன் ஆனதும் எதிரிலிருந்து ஹலோ என்று ஒரு பெரியவரின் குரல் கேட்டது. அதை கேட்டதும் ஆழமாக மூச்சை இழுத்து வாங்கிய தீபக், சிதம்பரம் அங்கிள் என்று கணீரென குரலில் சொன்னான். சட்டென அவன் குரலில் ஒரு கம்பீரம் வந்து ஒட்டி கொண்டது. அந்த குரலை கேட்டதும் மறுபுறம் சேரில் உட்கார்ந்திருந்த 60 வயது மதிப்பில் இருந்த சிதம்பரம் வேகமாக சேரை விட்டு எழுந்து, சின்னையா, உங்க குரலை கேட்டு இவ்வளவு நாளாச்சு என்று ஆச்சரியம் கலந்த தோணியில் சொன்னார். அப்போது அவருடைய கண்களில் சந்தோஷ கண்ணீர் பொங்கி இருந்தது. அதை கேட்ட தீபக் அமைதியானான். இப்பவாச்சும் போன் பண்ணீங்களே, சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணணும் என்று சிதம்பரம் மிகுந்த மரியாதையுடன் கேட்க தீர்க்கமாக நிமிர்ந்து பார்த்தான் தீபக். எப்படி இருக்கீங்க சிதம்பரம் அங்கிள் என்று கேட்டான். சிதம்பரம் தீபக்கின் தாத்தாவான சிவகங்கை அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர். தீபக் என்கிற தீபக் ராஜ் தான் அந்த சிவகங்கை சீமையின் வாரிசு, அந்த அரச வம்சத்தின் இளவரசன். தீபக் சிறு வயதில் சிவகங்கையில் இருக்கும் தன்னுடைய வைர மாளிகை என்ற அரண்மனையில் தான் வளர்ந்தான். அவன் சாப்பிட்டு வளர்ந்ததே தங்கத்தட்டில்தான். அந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்த தீபக் இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. தீபக்கின் தாத்தா தன்னுடைய நண்பரின் பேத்தியான சௌந்தர்யாவை
தீபக்கிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். சௌந்தர்யாவும் தீபக்கும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தாலும் அவள் மீது அவனுக்கு துளியும் காதல் வரவில்லை. அது மட்டுமல்ல, வேறு சில முக்கியமான காரணங்களும் இருந்தன. தீபக்கின் லட்சியமே வேறு. திருமணம் செய்யும் மனநிலையிலும் அவன் இல்லை. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பெரியப்பா பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டான். அதிலிருந்து இப்போது வரைக்கும் தீபக் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லவில்லை. இப்போது சிதம்பரத்தின் குரலை கேட்டதும் அவனுக்கு அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கண் முன்னால் வந்து சென்றது. தீபக்கின் வார்த்தையை கேட்ட சிதம்பரம் சந்தோஷமான தொனியில், நான் நல்லா இருக்கேன் சின்னையா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் அரண்மனையே வெறிச்சோடி போச்சு. உங்க தாத்தா பெரியவர் சேதுபதி ஐயா தினமும் உங்களை நினைச்சே என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் குறுக்கிட்டு, சிதம்பரம் அங்கிள், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன், உங்களோட உதவி தேவை என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரம் பெருமூச்சு விட்டபடி, தெரியும் சின்னையா, நீங்க இப்போ என்ன சிக்கல்ல இருக்கீங்க, இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, யாரோட குடும்பத்துல நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உங்க ஒய்ஃப், மாமனார், மாமியார் பத்தின எல்லா டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கு என்று சொன்னார். தீபக்கிற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவன் கடந்த 4 வருடங்களாக தனது குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருந்ததாக நினைத்தான். ஆனால் சிதம்பரம் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவன் எதிர்பார்க்காத ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்க போறதில்ல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படின்னா உடனே எனக்கு ஒரு 30 லட்சம் வேணும், அனுப்பிவிடுங்க என்று உறுதியான தோணியில் சொன்னான் தீபக். சின்னையா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒரு ராஜா, நீங்க ஏன் இன்னொருத்தவங்களோட வீட்ல வேலைக்கார மாதிரி எச்ச பிளேட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க? சிவகங்கையில இருக்கிற உங்களோட சிம்மாசனத்தை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு உங்களுக்கு இந்த பிடிவாதம் என்று சிதம்பரம் ஏமாற்றத்துடன் கேட்டார். இது பிடிவாதம் இல்ல அங்கிள், வைராக்கியம். இந்த உலகத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் எல்லாரும் ரொம்ப கேவலமான ஒன்னா நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு அதுதான் தேவைப்படுது. ஏன் எதுக்குன்னு இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது சொல்றேன் சிதம்பரம் அங்கிள். இப்ப என்னோட பிரச்சனைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா என்று கேட்டான் தீபக். சின்னையா, நீங்க உத்தரவு போட்டா அதை பண்றதுதான் ஏன் வேலை. ஒரு நாள் நீங்க என்கிட்ட உதவிக்கு வருவீங்கன்னு ஏற்கனவே பெரிய ஐயா சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்க என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்க சொன்னாரு என்று சொன்னார் சிதம்பரம். கண்டிஷனா? என்னது என்று தீபக் சந்தேகத்துடன் கேட்டான். நீங்க சௌந்தர்யா மேடம கல்யாணம் பண்ணணும் என்று சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு அதிர்ச்சியான தீபக், அங்கிள் நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி என்னால சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ண முடியும்? சான்ஸே இல்ல என்று உறுதியாக சொன்னான். சின்னையா, உங்களுக்கு நடந்திருக்கிற கல்யாணத்தை உங்க குடும்பத்துல யாரும் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த பொண்ணுக்கும் உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் தீபக் ஒரு நொடி அமைதியானான். இங்க சிவகங்கையில நீங்க வாழ போற வாழ்க்கையே வேற. எந்த இடத்துல உங்களோட கல்யாணம் நின்னுச்சோ அதே இடத்துல உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். இன்னும் நம்ம மண்டபத்தை அலங்கரிச்சுதான் வச்சிருக்கோம். அதனால நீங்க உங்களோட ஒய்ஃப் ஷர்மிளாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று தொடர்ந்து சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு கடுப்பான தீபக், அங்கிள் நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா என்று கோபமாக கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க சின்னையா, இதை நான் வேணும்னே பண்ணல. இது பெரிய ஐயாவோட ஆர்டர், என்னால் அதை மீற முடியாது என்று பணிவுடன் சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் தீபக் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். 4 வருஷம் ஆகியும் தாத்தா இன்னமும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்காரு. ஆனா அவரோட அந்த பிடிவாதத்துக்காக என்னோட 4 வருஷ வாழ்க்கைய நான் கெடுத்துக்க விரும்பல என்று சொன்னவன் திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். ஷர்மிளா விவேக்கிற்கு கால் செய்வதற்காக அவளுடைய போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது தீபக்கின் இதயம் இன்னமும் படபடப்பாக ஆரம்பித்தது. விவேக் மாதிரியான ஒரு சைக்கோ கிட்ட என்னோட பொண்டாட்டியை அனுப்ப முடியாது. அதை மட்டும் நான் பண்ணுனா நான் அவளுக்கு ஒரு புருஷனாவே இருக்க தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரிங்க அங்கிள், நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு 1 வருஷம் மட்டும் டைம் வேணும். நான் ஷர்மிளாவோட மனசு கஷ்டப்படாத மாதிரி அவளுக்கு புரிய வச்சு முறையா டிவோர்ஸ் வாங்கிட்டு சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சின்னையா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்தை கேட்டா பெரிய ஐயா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். உடனே தீபக், சரி எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். 30 லட்சத்தோட சேர்த்து எனக்கு எஸ்வி குரூப்ஸ் கம்பெனியும் வேணும் என்று சொன்னான். என்ன எஸ்வி குரூப்ஸா? ஆனா எதுக்காக அதை கேக்குறீங்க என்று சிதம்பரம் சந்தேகத்துடன் கேட்க, அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன். நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுங்க என்று தீபக் சொன்னான். அதை கேட்டு சிதம்பரம் சிரித்துக்கொண்டே, சின்னையா, நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல எதர்ச்சியா சொன்னீங்களான்னு தெரியல. நான் இப்போ எஸ்வி குரூப்ஸ்ல தான் இருக்கேன் என்று சொன்னார். தீபக் ஆச்சரியத்துடன், என்ன நீங்க எஸ்வி குரூப்ஸ்ல இருக்கீங்களா என்று கேட்டான். ஆமா சின்னையா,
நம்ம ஷேர்ல தான் இந்த கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் அதுக்குள்ள இத வாங்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்று சொன்னார் சிதம்பரம். வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன் என்று சந்தோஷமாக சொல்லியபடி போனை கட் செய்தான் தீபக். போனை கட் செய்ததற்கு பிறகு தீபக்கின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அவனுக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரியும். பேச்சில் அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. அவருக்கு 60 வயது ஆகியிருந்தாலும் இன்னமும் இளைஞனைப் போல சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார். இப்போதைக்கு அரச குடும்பத்தின் மொத்த பிசினஸையும் அவர் தன் தோளில் சுமந்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு மிகவும் விசுவாசமான திறமையான மனிதர். தீபக் ஷர்மிளாவை ஒருமுறை பார்த்துவிட்டு, நான் சீக்கிரமே சிதம்பரத்தை பார்த்து செக்க வாங்கணும், அப்பதான் என்னால ஷர்மிளாவை விவேக் கிட்ட போக வைக்காம தடுக்க முடியும் என்று தனக்குள் சொன்னவன் வேகமாக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து SV குரூப்ஸுக்கு சென்றான். இன்னொரு பக்கம் சிதம்பரம் தீபக் போன் செய்த விஷயத்தையும் அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த விஷயத்தையும் சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் இருக்கும் பெரியய்யா சேதுபதியிடம் போன் செய்து சொன்னார். அதை கேட்ட சேதுபதி ஆச்சரியத்துடன், சிதம்பரம், நீ சொல்றது உண்மைதானா? நிஜமாவே என் பேர போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னானா என்று கேட்க, ஆமாங்க பெரியய்யா, அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அவரு வாக்கு கொடுத்துட்டாரு, கண்டிப்பா சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனா என்று சொல்லி கொஞ்சம் தயங்கினார் சிதம்பரம். என்ன ஆனா? எதுவா இருந்தாலும் சொல்லு என்று உறுதியான குரலுடன் சொன்னார் சேதுபதி. பெரியய்யா, தீபக் இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு என்று சிதம்பரம் சொல்ல, உடனே சேதுபதி சிரித்து கொண்டே, இவ்வளவுதானே, அவனுக்காக 4 வருஷம் வெயிட் பண்ணோம், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? தாராளமா டைம் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக போனை கட் செய்தார். 80 வயதிலும் கம்பீரமாக ராஜகலையுடன் இருந்தவர் தனது பெரிய நரைத்த மீசையை பெருமையுடன் தடவிக்கொண்டார். தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழைத்து தீபக்கை பற்றிய விஷயத்தை சொல்ல எல்லோரும் பயங்கர சந்தோஷப்பட்டார்கள், துரைசிங்கம் ஒருவரை தவிர. துரைசிங்கம் தீபக்கின் மாமா. தீபக் அரண்மனையை விட்டு சென்ற பிறகு அந்த முழு சொத்தும் தனக்குதான் என்று நினைத்தவர் இப்போது திடீரென அவன் திரும்ப வருவான் என்று சொன்னதும் அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை தீபக் திரும்ப வந்துவிட்டால் தன்னுடைய மொத்த சதிவேலையும் வெளியே தெரிந்துவிடுமோ என்று அவர் பயந்தார். எப்படியாவது அவனை திரும்ப வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது சேதுபதி துரைசிங்கத்தை பார்த்து, என்ன துரை, சந்தோஷம்தானே என்று சொல்லி சிரிக்க, துரைசிங்கம் போலியான புன்னகையுடன், என்ன பெரியய்யா, என் மருமகனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, இப்ப திரும்பி பார்க்க போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல, இன்னிக்கே கோயில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ண சொல்லிடுறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் சேதுபதி சிரித்து கொண்டே, சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நீயே நேர்ல போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு வா, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னார். உடனே துரைசிங்கம் சரி என்ற தலையை ஆட்டிவிட்டு மனதுக்குள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.